புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்குவதை தடுப்பது தொடர்பாக எந்தவொரு உருப்படியான நடவடிக்கையும் இதுநாள் வரை முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான அரசு எடுக்கவில்லை என்று புதுச்சேரி மக்கள் பாதுகாப்பு பேரியக்க தலைவர் கரைத்தை வளவன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், புதுவை மாநிலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மழைக்காலத்தில் புதுவை நகர பகுதி, குடியிருப்பு பகுதிகள் மற்றும் கிராமப்புற பகுதிகளில் தண்ணீர் தேங்குவது தொடர்கதையாகி உள்ளது என்றும், இது புதுவை அரசின் மக்கள் விரோத அலட்சிய போக்கையை காட்டுவதாகவும், பல ஆண்டுகளாக தொடர்ந்து ரங்கசாமி முதல்வராக நீடித்து வரும் நிலையில் மழைநீர் தேங்குவதை தடுப்பது தொடர்பாக எந்த ஒரு உருப்படியான நடவடிக்கையும் இதுநாள் வரை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். உப்பனாறு கால்வாய் மற்றும் செஞ்சி சாலை, பெரிய கால்வாய் ஆகியவற்றில் செயற்கையாக அரசு ஏற்படுத்திய தடுப்புகளினால்தான் மழைநீர் வெளியேற முடியாமல் நகர் பகுதி மற்றும் குடியிருப்பு பகுதிகளிலும் தேங்கியுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், எனவே அவற்றை உடனடியாக சரி செய்திட அரசு முன்வர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். அனைத்து பகுதிகளிலும் மதுபான கடைகள் மற்றும் ரெஸ்டோ பார்களை ஏற்படுத்தி புதுவை மாநிலத்தில் மாபெரும் கலாச்சார சீரழிவுகளை இந்த அரசு ஏற்படுத்தியுள்ளது என்றும், புத்தாண்டு கொண்டாட்டங்கள் என்ற பெயரில் பொதுமக்களுக்கு பல்வேறு இன்னல்களை இந்த அரசு ஏற்படுத்தியதை சுட்டிக்காட்டிய அவர், போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யாததால் அப்பாவி மாணவியர்கள் 4 பேர் கடல் அலையில் சிக்கி இறந்துள்ளனர் என்றும், இதற்கு அரசு பொறுப்பேற்று அவர்களது குடும்பத்திற்கு நிதி உதவி அளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் எதிர்காலங்களில் இவ்வாறு பாதிப்புகள் மற்றும் உயிரிழப்புகள் ஏற்படாதவாறு தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று கூறிய அவர், வணிக வரித்துறையில் நடைபெற்ற ஊழல் குறித்த புகாரை அறிந்து சிபிஐ அதிகாரிகள் புதுச்சேரிக்கு வந்து விசாரணை நடத்தியதை வரவேற்கிறேன் என்று கூறிய அவர், அந்த அதிகாரிகள் செய்த ஊழல்களின் விவரத்தையும் புதுச்சேரி மக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உடனடியாக வெளியிட வேண்டும் என்றும், அதேபோல் அரசின் பல்வேறு துறைகளில் ஊழல்கள் மலிந்து காணப்படுகிறது. எனவே அடுத்த கட்டமாக பத்திரப்பதிவுத்துறை, காவல்துறை, பொதுப்பணித்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும், குறிப்பாக விளையாட்டுத் துறையில் விசாரணை மேற்கொண்டு விளையாட்டு வீரர்களின் நலன்களை பாதுகாக்க முன்வர வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார்.